அதில் 66 புத்தகங்கள், 39 பழைய ஏற்பாடு, 27 புதிய ஏற்பாடு. ஆகமங்கள் 5: ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். உபாகமம் என்பது உயிர்த்த தலைமுறைக்கு புதிய ஆகமம். மோசே எழுதிவிட்டு மோவாபிலே மரித்து விட்டான். ஒரு தலைவன் எழும்பினான். யோசுவாவில் பல தலைவர்கள் எழும்பினார்கள். நியாயாதிபதியில் பின்பு ரூத்தின் கதையை வாசிக்கிறோம். வாசித்த பின்பு போவாஸ் ரூத் இருவரையும் நேசிக்கிறோம். ஆண்டவர் வேண்டாம் என்றனர், அரசன் வேண்டும் என்றனர். சவுல் கொஞ்ச காலம் நின்றான். தாவீது பல போர்களை வென்றான். சாலமோன் இதை அனுபவித்து சென்றான். தொடர்ந்து ராஜ்யம் உடைந்தது. வடக்கு தெற்கு என பிரிந்தனர். சில உறவுக்கு கட்டுப்பட்டனர், பலர் அதிலிருந்து வெட்டுப்பட்டனர். இதை சாமுவேலிலும் ராஜாக்களிலும் வாசிக்கிறோம். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என யோசிக்கிறோம். இதுவரை நடந்ததை நாளாகமம் நினைவூட்டுகிறது. மறந்துவிடக் கூடாது என நமக்கு துணைவூட்டுகிறது. எஸ்ரா வேத ஆராய்ச்சியில் நுழைந்தான். கட்டளைகளை போதிக்க முனைந்தான். நெகேமியா மதில்களை கட்ட விரைந்தான். மலங்களையும் கட்ட துணிந்தான். எஸ்தரை அழகாய் படைக்க காரணம் அவள் மூலமாய் யூதருக்கு நிவாரணம். செல்வத்தில் செழித்தவன், சோதனையில் குளித்தவன், முற்றிலுமாய் சகித்தவன், இறுதியில் சிரித்தவன். யோபு, உன்னை வாசித்தேன், என் கண்களை திறந்தேன், என் சிறு சிறு சோதனைகளை எல்லாம் மறந்தேன். 150 அதிகாரம் இருக்கிறது. அதில் ஜபம் இருக்கிறது, தவம் இருக்கிறது, துதி இருக்கிறது, எதிரிகளின் சதி இருக்கிறது, ஆடல் இருக்கிறது, மகிழ்ச்சியின் பாடல் இருக்கிறது, தீர்க்க தரிசனம் இருக்கிறது, கர்த்தரின் கரிசனை இருக்கிறது. சங்கீதம் எந்நேரமும் யெகோவாவிடம் எட்ட ஏற்படுத்தப்பட்ட ஏணி. நல்லது எது, கெட்டது எது, மனிதனை தொட்டது எது, மனிதனை சுட்டது எது, சரி எனப்பட்டது எது. நீதிமொழி பலவற்றையும் அறிந்து விட்டான், பின்பு முடிக்கவில்லை என்று எரிந்து விட்டான். முற்றும் மாயை என்று மொழிந்து விட்டான், பலரின் பற்று மாயை என்று பணிந்து விட்டான். பிரசங்கி முழுவதின் சாலமனின் புலம்பல் அனுபவித்து விட்ட பிறகு ஐயோ அலம்பல். உன்னதமாய் இருக்கிறது உன்னத பாட்டு, எவர் மனமும் மயங்கும் இதை கேட்டு. இதற்கு பிறகு ஏசாயா முதல் தானியேல் வரை பெரிய தீர்க்கதரிசிகளின் தொகுப்புரை. தரிசனங்கள், பாரங்கள், ஐயக்கள், யுத்தங்கள், பிறகு ஆறுதல், தேறுதல், நம்பிக்கையின் சத்தங்கள். ஏசாயா இந்த மாதிரி, எரேமியா வேற மாதிரி. யூதா சீர்கட்டது, கர்த்தரிடத்தில் அது பேர்கட்டது. நியாய தீர்ப்பதை தொட்டது, யூதா விழுந்து விட்டது. எரேமியா தொடர்ந்து புலம்புகிறான், யெகோவாவின் கோபத்தை விளம்புகிறான். எசேக்கியேல் கண்டது எருசலேமுக்கு கண்டனம், தலைவர்கள் விலகிச் சென்றது ஊமைகளின் பிரகடனம். எங்கு பார்த்தாலும் பரபரப்பு, எகிப்து மீது நியாய தீர்ப்பு. புதிய காவல், புதிய மனம், புதிய கோவில், புதிய இடம். ராஜாக்களை அதிர்ச்சியில் ஆட்டி வைத்தவர், அக்கினியில் குளிர்ச்சியை கூட்டி வைத்தவர், சிங்கங்களின் வாயை பூட்டி வைத்தவர், எதிர்காலத்தை தானியலுக்கு காட்டி வைத்தவர். செய்தவர் இம்மானுவேல், எழுதியவர் தானியேல். ஓசியாவில் வேசித்தனமும் தேவனுடைய உண்மையும், ஆமோஸில் வெட்டுக்கிளியும் தேவனுடைய தன்மையும், ஒபதியாவில் ஏதோம் திடிப்பது தேவனால் அவர்களுக்கு உபாதி. யோனாவின் மீன் துணிச்சல், மீகாவில் நீதிமான் துணிச்சல், நாகும் தீயவருக்கு வேட்டு, ஆபகுக் தேவனை நம்பி பாட்டு. செப்பனியா கர்த்தருக்கு செப்பனிடும் நாள், ஆகாய் ஆஹா ஆலயம். சகரியா ஆவியினாலாகும், மாம்சத்தினால் அல்ல. மல்கியா கர்த்தர் மனம் நோகும், இதை எங்கே போய் சொல்ல. பழைய ஏற்பாடு முற்றிச்சு, பூமி 400 வருடம் சுற்றிச்சு, பின்பு புதிய ஏற்பாடு பற்றிச்சு, வாதைகளின் கெர்ச்சிப்பு தொற்றிச்சு. எம்பெருமான் இயேசுவின் பிறப்பு, வளர்ப்பு, சிறப்பு, மரிப்பு, உயிர்ப்பு, உயர்வு, இதுதான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதை விசுவாசிப்பவன் பரலோகம் போவான், இதை விசுவாசியாதவன் பாதாளத்திலே சாவான். ஆவியானவர் புவிதனில் வருகை, திருச்சபையில் புதியதோர் தொழுகை, அப்போஸ்தலர் ஊழியம் ஆரம்பம், அகிலம் எங்கும் பேரின்பம். பவுலின் நிருபம் தொடங்குகிறது, இதில் 13 மடல்கள் அடங்குகிறது. ரோமர் மனித நீதி விளக்கம், வேத நீதி அடக்கம். கொரிந்தியர் பவுலுக்கு தனிப்பட்ட வருத்தம், திருச்சபையில் திரளான திருத்தம். கலாத்தியர் பிரமாணத்தை விளக்கு, விசுவாசமே விளக்கு. எபேசிய கிருபை நாள் மீட்பு, நல்லதை எதிர்பார்ப்பு. பிலிப்பியர் சங்கிலியின் சந்தோஷம், சிறையிலிருந்து சுவிசேஷம். கொலோசியர் வேண்டாம் உலக தத்துவம், வேண்டும் உன்னத சத்துவம். தெசலோனிக்கேயர் விசுவாச பொழிவு, தயபரரின் வருகை தெரிவு. தீமோத்தேயுக்கும் தீத்துவுக்கும் அறிவுரை, ஆலயம் நடத்தும் பரிந்துரை.
பிளேமோனுக்கு சிறு அறிவுரை, இயேசுவுக்கு பணிந்துரை. எபிரேயர் இயேசு சடங்குகளின் பிரதிபலிப்பு, மல்கிதேசத்தின் முறையிருப்பு. விசுவாச ஜமாவான்களின் அணிவகுப்பு, நம் விசுவாசம் பயிலும் குடியிருப்பு. யாக்கோபு, சொல்லை குறைத்துக்கொள், செயலை நிறைத்துக்கொள். பேதுரு, சிதறியிருந்த சிந்தையை சீர் செய்ய, பதறியிருந்த நெஞ்சங்களை நேர் செய்ய இருமுறை வலை வீசினார், கிறிஸ்தவத்தை நிலை பேசினார். வெளிச்சத்தில் நட, விசுவாச அன்பில் நட, இது யோவானின் வேண்டுகோள், 3 மடலின் தூண்டுகோள். யூதா, வீணர்களை குறித்து எச்சரிப்பு, விசுவாசத்தை குறித்து உச்சரிப்பு. இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷம். சபையின் நிலவரம், சர்வதேச கலவரம், ஆண்டவர் வருகை காட்சி, 1000 வருடம் அரசாட்சி. பிசாசுக்கு முடிவு, அக்கினி கடலே அவன் முடிவு. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருந்தால் பரலோகத்தில் தருணம், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருந்தால் பரலோகத்தில் தருணம். பெயர் இல்லாதவருக்கு 2ஆம் மரணம். புதிய பூமி, புதிய எருசலேமில் இயேசுவே சாமி, இயேசுவே சாமி, இயேசுவே சாமி.